ஒரு வழியாக அவனுங்களோட இன்ஃப்ராரெட் குக் டாப் இதை வாங்கியாச்சு. இதை வாங்குறதுக்கு என்னோட வெயிட்டிங் பீரியட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 weeks. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மெட்ரோ சிட்டிஸ்லாம் ஹோட்டல் மூடினாங்க இல்லையா, அப்போவே வந்து ஃபுல் கேஸும் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் முன்னாடியே வந்து கேஸ்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நானும் இந்தியன் கம்பெனியில் போய் கேட்கலாம். இந்தியனில் வந்து இப்போ ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு, வெடிக்காது அந்த கேஸு, அண்ட் வந்து எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, சின்னதாக இருக்கும் அண்ட் கையில் ஈஸியாக தூக்குற மாதிரி ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதையே புக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் போய் கேட்டேன். போய் கேட்டதுக்கு தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு அடித்து துரத்தி விட்டாங்க. ஐயா இதையாவது கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அந்த 5 கிலோ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும், என்னென்ன வேணுமோ சும்மா ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடியோட ஜெராக்ஸை கொண்டு வாங்க, எடுத்துக்கோங்க, இவ்வளோ ரேட் ஆகும், கூடவே ஸ்டவ் இதெல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட கேஸ் ஸ்டவ் கிடையாது. சரி ஓகே, கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்குவோம் இதை. சரி, அடுத்த வாரம் போய் கேட்குற திங்கக்கிழமை ஒரு வாரம் முன்னாடி காற்று வாங்கிட்டு இருந்த கேஸ் கம்பெனி அந்த 2 நாள் லீவ் முடிச்சுட்டு நான் போகிறேன், க்யூ நிற்கிது. வண்டியில் எல்லாரும் பின்னாடி சில்லரை கட்டி அதில் ஒரு டயர் டியூப்பை கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் தான் இருக்குது. ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் சிலிண்டரை தூக்கிட்டு தான் போகிறான். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். தம்பி கேஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு, புக் பண்ணியிருக்கவங்களுக்கே கிடையாது, உனக்கு எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், வந்து ஆல்ரெடி வந்து இண்டக்ஷனை வந்து பார்த்து வச்சுருந்தேன். பிஜிஎன், ஃபிலிப்ஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் 2-3 பிராண்டில் பார்த்துருந்தேன். கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி நிறைய பார்த்துருந்தேன். அது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். என்னடா அது இண்டக்ஷன் பூரா அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. சரி வேறு என்னெல்லாம் அது புக் பண்ண, அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக். என்னடா எல்லா ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக், அப்படி என்ன தானக்கா வாங்குறீங்க, எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணுறீங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. விஷ்லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் தேடுறேன், எதுவுமே இல்லை ஸ்டாக்ல. அப்படியே இருந்தாலும் சேஞ்ச் டெலிவரி அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கான். சரி, இந்த ஊருக்கு வேண்டாம், வேற எங்கேயாவது போடுவோம். அவன் அந்த செல்லரோட லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவனோட ரீஜனுக்கே நான் போட்டால் கூட சேஞ்ச் அட்ரஸ்ன்னு வருது. அப்புறம் எப்படிடா விற்பீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குடவுன் வச்சிருக்கியோ அந்த செல்லரோட ஃபெசிலிட்டிலேயே அந்த அட்ரஸ்க்கே இல்லைன்னா அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்க? இதுலேயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க எல்லாம் ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா. எந்த ஒரு பிராண்டட் கம்பெனியுமே இண்டக்ஷனை வந்து சேல் பண்ணல, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி போச்சு. பார்க்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கேன், டே இருக்குடா, ஒன்று வாங்கிக்கிறேன்டா ஒரே. அது எப்படிடா, எனக்குன்னே வருவீங்களா? ஸோ வேற வழியே இல்லாமல் தான் இதோ இவனை நான் வாங்கினேன். அதுவும் எப்போ கிட்டத்தட்ட 3-4 weeks ஆயிடுச்சு. March 1st அந்த டைம்லேயே நான் ஆர்டர் போட்டேன். ஈவன்ட்டாக இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதோ இந்த இன்ஃப்ராரெட்டில் இதில் வந்து நீங்கள் என்ன பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். இண்டக்ஷன் மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எது வேணால் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறானுங்க. பட்டு இந்த இன்ஃப்ராரெட்ஸ் ரேஸ் வந்து எப்படி சமைக்குது, அது நல்லதா கெட்டதா அதை பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை. சர்வைவலுக்காக வேறு வழி இல்லைன்னா வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த வீடியோ முடிச்சா போடுறேன். யூஷுவலாக 2-3 இண்டக்ஷன் ஒரு நாள் விற்கிற ஒரு கடையில் 100 இண்டக்ஷன் விற்கிதான். ஒரு வீட்டுக்கு 4 வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு வீட்டுக்கு 2 வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லாருமே செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்க்கு மாறித்தாகணும். பயோகேஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழகித்தாகணும். அதுதான் ரொம்ப நல்லது. உங்களை நம்ப முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?